எப்ப விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை உதவிக்கு கூப்பிட்டு அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை சொல்றீங்களோ, இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க ஒரு ஆசீர்வாதம். வாக்குத்தத்த செய்தியினுடைய தொடர்ச்சியான செய்தி, 5வது செய்தி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஜெபம் இல்லாமலே கிறிஸ்தவர்களாக வாழ அநேகர் பழகிட்டாங்க. ஜெபம் இல்லாமலேயே ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ பழகிட்டாங்க. ஜெபத்தில் எல்லாருக்கும் பலவீனம் வர்றது இயற்கை தான். ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்வதற்காக. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நமக்கு பலவீனம் வருதோ அதில் உதவி செய்கிறதா நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இந்த ரகசியம் நமக்கு தெரியாததுனால தான் பலவீனத்தையே சாக்கு போக்கா சொல்லி 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 பலப்படுத்துகிற தேவ உதவியை நம்மளே நிராகரிச்சுக்கிட்டு இருக்கோம். திரும்ப சொல்கிறேன், பலவீனத்தையே அறிக்கை பண்ணி பலவீனத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பலவீனத்தின் மத்தியில் எனக்கு உதவ ஒருத்தர் இருக்காருங்கிறத மறந்து போயிட்டோம். எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு பலவிதமான பலவீனங்கள் உண்டு. சுபாவத்தில் பலவீனம் உண்டு, பழக்க வழக்கத்தில் பலவீனம் உண்டு, ஒவ்வொரு காரியத்திலையும் சில பலவீனங்கள் உண்டு. ஆனால் மொத்தத்தில் பெரிய பலவீனம் என்னென்னா ஜெபத்தில் பலவீனம். ஜெபிக்க முடியாத பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் வருகிறது. அந்த ஜெபிக்க முடியாத பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாராம். எப்படி உதவி செய்கிறாராம்? அவரே நமக்குள்ள இருந்து நமக்காக ஜெபிக்கிறாராம். நம் மூலமா ஜெபிக்கிறாருன்னு அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி? இப்போ பிதா இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த பிள்ளை ரொம்ப பலவீனமாக இருக்கு, இந்த பிள்ளை நல்லா ஜெபிக்கணும்னு ஆசைப்படுது, இந்த பிள்ளை வல்லமையாக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுது, இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நமக்காக ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? ஜெபம் பண்ணுறாராம். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமான்னு. நான் எப்பெல்லாம் ஜெபிக்க முடியாமல் பலவீனமாக இருக்கணும், அப்போ எனக்குள்ளே இருந்து ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கிறார். இந்த அனுபவம் வேணும். வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, வெறும் கையை தட்டிட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை. இந்த ஆவியானவர் இப்படி வாழ்க்கையில் அனுமதிக்கணும். அவர் நமக்கு உதவி செய்ய தான் இருக்கார். அவரை போலீஸ்காரனை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, அவரை எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக வேண்டுதல். எதுக்காக? நம்ம பலவீனம் மாறணுங்கிறதுக்காக. சரீரத்தில் ஒரு பலவீனம் தான் மாறுறதுக்கு எங்கே போகிறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாரு. சில டாக்டர் பல்ஸ் பிடிச்சி பார்த்து வியாதியை சொல்லி மருந்து கொடுப்பாங்க. சில டாக்டருங்க நம்மள்கிட்டே வியாதியை கேட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டு மருந்து கொடுப்பாங்க. எப்படியோ அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு? நம்ம வியாதி போகிறதுக்கு உதவி செய்கிறார், மருந்தை கொடுத்து உதவி செய்கிறார். சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே டாக்டரை தேடுறோம். ஆனால் ஆவியில் பலவீனம் வந்தமே யாரை தேடுறதில்ல? பெரிய டாக்டரை தேடுறதில்ல. என்னைக்கு அந்த பெரிய டாக்டரை தேடுறீங்களோ அவர் உடனே வந்து உதவி செய்வார். கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, ஒரே டயர்டாக இருக்குது, என்ன பண்ணுறோம்? 2 பில்ஸ் போட்டு படுத்துடுறோம். இல்லாட்டா ஏதாவது ஒரு மாத்திரை, 5-6 அலுப்பு மருந்து அதை அரைச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்குது. அந்த அலுப்பு மருந்துக்கே அவ்வளோ பலம் இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளோ பலம் இருக்கும்? நீங்கள் சாப்பிட்ற மருந்தெல்லாம் உங்கள் சரீரத்தை பலப்படுத்துது. ஆனால் ஜெபங்கிறது சரீரத்தினுடைய வேலை இல்லை, அது ஆவியின் வேலை, ஆத்மாவின் வேலை. எனவே தான் ஜெபத்துக்கு நிறைய பேர் ஏன் வரமாட்டேங்கிறாங்க தெரியுமா? உள்ள பலன் இல்லை. இதான் விஷயம். அவங்களுக்கு வரக்கூடாதுன்ட்டு இல்லை, வரக்கூடாதுன்னு நம்ம சகோதரர்கள்லாம் ரொம்ப நல்ல நல்ல சகோதரர்கள்.
அவங்களாம் கெட்டவங்களாம் கிடையாது, ரொம்ப நல்லவங்க. ஆனால் என்ன விஷயம்னா சரீரத்தில் பலன் இருக்கு, ஆனால் உள்ள என்ன இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பலமாக இல்லை. அதனால தான் ஜெபிக்க வர்றதில் ஒரு சோர்வு. சாத்தானும் வரவிட மாட்டான். நீ அங்கே போய் ஜெபம் பண்ணால் தான் ஜெபமா, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார். இது இந்த சறுக்குன்னு தான் சாக்குங்கிற மாதிரி பிசாசு ஜால்ரா பக்கத்தில் இருந்து சிஞ்சான்னு போடுற மாதிரி அவன் உன்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும்ல, நீ டயர்டாக இருக்கல, இப்போ தானே ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்க, இப்போ தானே உனக்கு டயர்டாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி நம்மளை பண்ணுவான். ஆனால் ஆவியானவர் அப்படி இல்லை. நீ இந்த நிலைமையில நான் உனக்கு பலன் தரேன், நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய பலவீனத்தை நான் கண்டுபிடிக்கணும். சரீர பலவீனத்தை கண்டுபிடிக்க முடியுது எப்படி? சரீரத்தில் பலவீனம் வந்தால் வேலை செய்கிற வேலையை வேகமாக செய்ய முடியாது, கொஞ்சம் வேலை தடைப்படுது. சரீரத்தில் டயர்டு வந்தால் நான் நடக்கிற நட ஸ்லோவாகுது. சரீரத்தில் டயர்ட் ஆயிடுச்சுன்னா நான் வழக்கமாக செய்கிற வேலையில் ஒரு சுணக்கம் ஏற்படுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது நடக்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆவியில் பலமாக இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருக்க, நான் கொஞ்சம் குறையிறேன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பலவீனம் என்னை அட்டாக் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். நல்லா பைபிள் வாசிக்கிட்டே இருந்தேன், இப்போ வாசிக்க முடியலை அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பலவீனம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பலவீனத்தை கண்டுபிடிச்சி ஆவியானவரே எனக்கு பைபிளை நிறையா வாசிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அடுத்த நிமிஷத்தில் அவர் பலப்படுத்துவார். அதை நம்ம அவர்கிட்ட சொல்கிறதில்ல, பலவீனத்தில் உதவியை கேட்கறதில்ல. நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே என் பலவீனம் உமக்கு தெரியும். அவர் நினைப்பார், அடப்பாவி உனக்கு பலவீனத்தில் உதவி செய்யத்தானோ என் ஆவியானவரை கொடுத்துருக்கேன். பிசாசுடைய வஞ்சனம் உன் பலவீனத்தை மட்டும் காட்டுறது. ஆனால் ஆவியானவர் இந்த பலவீனத்தை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேங்கிறார். நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? பலவீனத்தை சுட்டி காட்டுற பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, இந்த பலவீனத்தில் நீ போ, வரும்போது பலத்தோடு வருவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. சில நேரத்தில் ஆவிக்குரிய வீம்பு நமக்கு இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? ஆவிக்குரிய வீம்பு இருக்கணும். முடியலையா, அந்த முடியாத நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன், ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களால் உணர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வல்லம் உங்கள் மேலே வரும். உணர முடியாத அளவுக்குங்கிறத விட உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வல்லமாக வரும். நானாக எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இன்னையிலேருந்து பரிசுத்த ஆவியானவரை எப்போ நீங்கள் கூப்பிடணும்னா, எப்போவுமே அவர் நமக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் பலவீனம் வரும்பொழுது உள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர் பரலோகத்தில் இல்லை, எங்கே இருக்கார்? என்னைக்கு உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ உங்களை விட்டு போகவே மாட்டார், உங்களுக்குள்ளே தான் இருக்கார். அவர் போயிட்டு வர்றதுக்கு அப்படியெல்லாம் பைபிளில் போடலை. அவர் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் தான் பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காரு? இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காருன்னா நான் பாவம் செய்ய போகும்போது எங்கே தான் இருக்காரு? எனக்கு. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? துக்கப்பட்டுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. டே நான் உன்னுடைய என்னுடைய ஆலயம் நீ, நான் உனக்குள்ளே இருக்கேன், நீ இப்படி பாவம் பண்ணுறியே, இப்படி செய்கிறியேன்னு உள்ள துடிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த துடிச்சுக்கிட்டு இருக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அவரை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ளே தான் ஆவியானவர் இருக்காரு. அவருடைய வல்லமையை நீங்கள் மட்டுப்படுத்தி பாவ செயல்களுக்கு கொடுக்கும்போது உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்படியே துடிக்கிறார். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் நான் வந்தேன். சில பழக்க வழக்கங்கள் உங்கள் பலவீனமாக இருக்கலாம், அந்த பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்யத்தான் தேவன் வந்திருக்கார். அவரை கூப்பிட்டு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே இந்த பாவத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், இந்த அசுத்தத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இதிலிருந்து வெளியே வர உதவி செய்யணும். மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணால் விடுதலை கிடைக்கும். பாவத்தை நேசிக்கக்கூடாது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நான் நல்லா ஜெபிக்கணுங்கிறதுக்காக நமக்காக என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில் செய்கிற தவறு என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ என் பிரச்சனை இப்படி இருக்குது ஆண்டவரே, என் போராட்டம் இப்படி இருக்குது ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்க்க நமக்கு என்ன வரும்? சூழ்நிலை பார்க்க என்ன வரும்? சோர்வு வரும். இப்போ ஒரு குறிப்பிட்ட போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அந்த போராட்டத்தையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் உற்சாகம் வருமா, சோர்வு வருமா? சோர்வு தான் வரும். ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது, அந்த தேவையே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன வரும்? சோர்வு தான் வரும். உங்களுக்கு எதிராக எழும்புற ஆட்கள் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்? அதனால தான் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, தேவனை பார்த்து ஜெபிக்கணும். அநேகர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம சூழ்நிலையை பார்த்து ஜெபம் பண்ணுறோம். சூழ்நிலைகளை அல்ல, தேவனை பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும்.
அல்லது தேவனுடைய வார்த்தையை நம்பி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் அந்த நேரத்தில் செய்வார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் மனப்படமாக தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காம உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள் பள்ளத்தாக்கு முழுசும் கிடக்குது. இப்போ நம்ம ஊர் பாணியில் சொல்லப்போனால் ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் தலை வேற, கை வேற, கால் வேற, இடுப்பு வேற, விழா எலும்பு வேற, வெறும் எலும்பு கூட கிடக்குது 2 ஏக்கர் நிலத்தில். அந்த வழியாக யாராவது போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்? எலும்பா கிடந்தாலும் நமக்கு பயம், கிறிஸ்தவங்களுக்கே பயம். அந்த எலும்புகள்லாம் கிடக்குது. இப்போ எசேக்கியேலை கூப்பிடுறாரு ஆண்டவர், இங்கே வா எலும்பு கூட்டுக்கு போ, அது நடுவில் நில்லுங்கிறார். சுற்றியும் பார்க்குறார், நடுவில் நிற்க வச்சுறார். அவன் பார்க்குற பக்கமெல்லாம் எதுதான் இருக்கு? எலும்பு கூடு தான். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம எங்கே போய் நின்றோம்? பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு ஐயோ ஆண்டவரே, இங்கே திரும்பினா பிரச்சனை, இங்கே திரும்பினா பிரச்சனை, அங்கே பார்த்தா பிரச்சனை, இங்கே பார்த்தா பிரச்சனை. எங்கே நிற்கிறோம்? பிரச்சனைக்கு நடுவில் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையை பார்க்காதீங்க, அவரை பாருங்க. இப்போ ஆண்டவர் இவனை ஸ்பெஷலாக அந்த எலும்பையே பார்க்க சொல்கிறார். எசேக்கியேலே என்னத்தை பார்க்குற? ஆண்டவரே ஒரே எலும்பு கூட கிடக்குது. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த எலும்பு உயிரடையுமா? உயிரடையுமா? அது உமக்கு தான் தெரியும் அப்படின்ட்டான். அடையுன்னு சொன்னால் அடையாமல் விட்டுருவீங்க, அடையாதுன்னு சொன்னால் நீங்கள் உயிரடைச்சு காட்டுவீங்க. அதனால் எனக்கு எதுக்கு வம்பு? அது உமக்கு தான். இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? எசேக்கியேல் சொன்ன மாதிரி சொல்கிறதில்ல. ஆண்டவரே இந்த பிரச்சனை நான் விழுந்து போவேன் போல இருக்குது, நம்மளே பதில் சொல்லிடுவோம். இந்த பிரச்சனை என்னை கொண்டு போடும் போல இருக்குது, இந்த போராட்டம் என்னை அழிச்சிடும் போல இருக்குது, நம்மளே டிசைட் பண்ணிடுறோம். அந்த பிரச்சனையில் இருந்தாலும் பிரச்சனையை பற்றி அவன் பேசலை, தேவன்கிட்ட வேற காரியத்தை பேசிகிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றார் உயிரடையுமா அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போகிறது யார் கையில் இருக்குது? அதுக்கு தான் அவருடைய உதவியை நாடணும். என் கடன் தீர்றது யார் கையில் இருக்கு? கடனை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஜெபமே பண்ணாமல் கடன் தீரணும் மனசில் நினச்சா முடியுமா? வரணும் அவர்கிட்ட வந்து பேசணும், முழங்கால் போடணும். போராட்டம், வேலையில் எவ்வளோ நாள் வச்சுருப்பான், தூக்கிடுவானோ அப்படி தெரிஞ்சு நீ ஜெபமே பண்ணாமல் இருக்கியே, அப்போ அது எவ்வளோ பெரிய தைரியம். வேலை என்ன எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல பாஸ்டர், ஆனால் அதுக்குரிய ஜெபம் இல்லை. அதனால தான் பயம் வருது. உடனே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, இவன் இந்த வேலை கொடுக்காட்டி அடுத்த வேலை கத்தர் கொடுக்க போகிறார். அந்த தைரியம் நமக்குள்ளே வரும் ஆண்டவரை பார்த்தா. எசேக்கியேலை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இந்த எலும்பு உயிரடையுமா அப்படின்னா உமக்கே தெரியும். அப்போ ஒன்று சொல்கிறாரு, இந்த எலும்பு உயிரடைகிறது என் கையில் இல்லை, உன் வாயில்னு அறிக்கையில் தான் இருக்கு. நீ என்ன அறிக்கை பண்ணணும் தெரியுமா? இந்த எலும்புகளை பார்த்து, எலும்புகளே உயிரடையுங்கள்னு உன் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனையை பார்த்து தைரியமாக பேசணும். என் பிரச்சனையே எம்மாத்திரம். சொன்னது யார் தெரியுமா? ஒரு இடத்துல, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பர்வதம் பெருசு தான், பர்வதத்தை யாரும் கையில் தள்ளி அந்த பக்கம் தள்ளிவிட முடியாது. ஆனால் பெரிய பர்வதத்தை பார்க்கும்போது அவன் தில்லா சொல்கிறான் நீ எம்மாத்திரம் அப்படின்னு. அந்த சொல்ல வச்சது யாரு? அடுத்து சொல்லப்படுக்கு பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போய் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்து பேசணும். என்னது? இந்த உலர்ந்த எலும்புகளே உயிரடைங்க நீ சொல்லணும். அதை பார்த்து உயிரடையுமா உயிரடையாதா உயிரடையுமா உயிரடையாதான்னு சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு தைரியத்தில் நீ சொல்லணும். அப்படி சொல்ல வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட வாழக்கூடாது. எப்போ அவருடைய துணை இருக்கணும். இன்னைக்கு அபிஷேகம் பெறாமலே நிறைய பேர் கிறிஸ்தவங்களை இங்கே வந்து உட்காந்து, இன்னைக்கு நிறைய பேர் இங்கே அபிஷேகம் பெறலை. அதான் பிரச்சனையே. இன்னைக்கு அழுங்க ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா. ஏதோ இங்கே கை தட்டிட்டு போகிறது அபிஷேகம் அல்ல, அந்நிய பாஷை பேசிட்டு போகிறது அபிஷேகம் அல்ல. உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இந்த ஆவியானவர் துணையாளராக இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம். அதுக்கு தான் அந்த அபிஷேகம் தேவை. இப்போ எசேக்கியேல் சொன்ன உடனே எலும்புகள் உயிரடையும். அப்போ என்ன சொல்றாரு? நீ சொன்ன உடனே நடக்கணும்னா சாதாரணமாக நடக்காது, நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணா தான் அதுக்கு உயிர் வரும் அப்படின்ட்டார். இப்போ இவன் தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மைதான், தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மைதான். ஆனால் யார் தான் உயிரடைய வச்சது சொல்லுங்க? எசேக்கியேல் உயிரடைய வச்சானா பரிசுத்த ஆவியானவர் உயிரடைய வச்சாரா? பரிசுத்த ஆவி. ஆனால் சொன்னது யாரு? எசேக்கியேல். இப்போ உங்கள் வேலை என்னது? சொல்லணும். பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் செய்யாது,
இந்த போராட்டத்தில் நான் விழுந்து போக மாட்டேன், இந்த சோதனையில் நான் ஜெயிப்பேன். இப்படி நீங்க சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா ஆவியானவர் அதை ஆமேன்னு அவர் நிறைவேற்றுவார். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். பைபிள் அப்படித்தான் போடுங்க. மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் பேர்ந்து போன்னு சொன்னா நீ சொன்னபடி ஆகணும். இருதயத்தில் விசுவாசிக்கணும். செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், செய்ய வைக்கிறது உங்க விசுவாச வார்த்தை. அது நமக்கு முதல்ல இருக்கணும். பலவீனத்தையே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. பலவீனத்தில் உதவி செய்ய தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. சுற்றி நடக்க பண்ணும்போது ஒவ்வொரு எலும்பையும் பார்க்கும்போது இவனுக்கு என்ன நம்பிக்கையாக வந்திருக்கும்? அவன் எலும்பை பார்த்துருந்தானா நம்பிக்கை வந்திருக்காது. எலும்பை பார்த்துட்டு யாரை பார்த்துட்டான்? இதை உயிர்ப்பிக்கிற ஒருத்தர் மேலே இருக்கார். உங்கள் பிரச்சனையை பார்த்த உடனே அந்த பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட மேலே பார்க்கணும். ஆண்டவரை இதை மாற்ற உங்களால் முடியும். நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன போராட்டத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் அதை பார்த்து பேசுங்க. இதை மாற்ற என் தேவனுக்கு வல்லமை உண்டு, இதை தீர்த்து வைக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டு. அதை நீங்கள் சொல்லும் பொழுது ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வார். நீங்கள் பேசணும். பேசாமல் நெகட்டிவாக பேசிடக்கூடாது. ஐயோ இந்த பிரச்சனை என்ன இப்படி பண்ணிடுச்சு, அந்த பிரச்சனை அப்படி பண்ணிடுச்சுன்ட்டு நெகட்டிவாகவே பேசி 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 இருக்கிறதையும் கெடுத்துடக்கூடாது. உலர்ந்த எலும்புகள் எசேக்கியா தேவனுடன் பேசும்போது எதை சொல்லும்படி சொன்னாரோ அதை சொன்னான். இஷ்டத்துக்கு சொல்லலை. இஷ்டத்துக்கு சொல்லியிருந்தா கண்டமானிக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். கேட்டிங்களா? அந்த அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே என் வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லிடாத. அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த உலர்ந்த எலும்பை பார்த்து பேசும்போது எந்த வார்த்தையை பேசணும்? ஹலோ கவனிங்க. உங்க சூழ்நிலை உலர்ந்து போயிருக்கலாம், உங்க ஆவிக்குரிய ஜீவியம் உலர்ந்து போயிருக்கலாம், உங்க பொருளாதார தேவைகள் உலர்ந்து போயிருக்கலாம். அதை பார்த்து சொந்த வார்த்தையை சொல்லி சொதப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுதோ அதை எடுத்து அந்த பிரச்சனையை பார்த்து பேசணும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கண்டதையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயோ இந்த பிரச்சனையை அழிச்சு போற, ஐயோ அவதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. இது யாருடைய வார்த்தை? நம்ம சொந்த வார்த்தை. பிரச்சனைகளை பார்த்து பலவீனத்தை பார்த்து நம்ம சொந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இத்தனை வருஷம் ஆண்டவர்கிட்ட வந்தும் நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளவோ ஆண்டவர் தேர எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னா இப்படி ஜெபம் பண்ணீங்களா? பிரச்சனையை பேசுனீங்களா? பிரச்சனை நடுவில் கர்த்தர் பேச சொன்ன வார்த்தையை பேசுனீங்களா? உண்மையை ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள். எங்கள் பிரச்சனையை தான் நாங்கள் பேசணும்னு சொன்னவங்க கைக்கு தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அதுதான் விஷயமே. பிரச்சனையின் நடுவில் எதை தான் பேசணும்? பிரச்சனையை தான் பேசணும். இப்போ பிரச்சனை நடுவில் எதை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். இப்போ பிரச்சனை நடுவில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னா எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பேசணுன்ட்டு இந்த வார்த்தை ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னுடைய தேவைக்காக நான் இருக்கிறேன், சம்பளமும் வாங்கி காலி ஆயிடுச்சு, நமக்கு ஒரு 5000 ரூபா ஒருத்தவங்க கடன் தர வேண்டியிருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு, மாமாட்ட போன மாதம்தான் வாங்கினோம், அக்காவும் கையில் காசு இல்லைன்ட்டா. இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, வர்றதுக்கு வழியே இல்லை. இது சூழ்நிலையை பார்க்குறது. அந்த நேரத்தில் இந்த வசனம் தெரிஞ்சிருந்தா கர்த்தருடைய வசனத்தை பேசுவீங்க. என்ன தெரியுமா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். இப்போ புரியுதா? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்களை என் தேவன் வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனையின் வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையிலே நீங்கள் சார்ந்து கொள்வதற்கு என் தேவன் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். வீட்டில் தொங்க போடுற வாக்குத்தத்தங்கள் அல்ல. பிரச்சனைகளின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து கொடுப்பார். அதை நீங்க பேசணும். ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட இப்படி சொல்லுன்னு சொல்லி தன்னுடைய வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது பாருங்க 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னா? எனக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை நான் சொன்னேன். அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது
எந்த எலும்பு உயிர் அடையாதுன்னு நினைச்சனோ அங்க ஒரு அசைவு. இன்னைக்கு நான் சொல்றேன், பல வருஷமா சில காரியங்கள் அசையாம இருக்கலாம். மனைவி ரட்சிப்புக்கு அசைஞ்சு கொடுக்காம இருக்கலாம், புருஷன் ரட்சிப்புக்கு அசைஞ்சு கொடுக்காம இருக்கலாம், விசுவாசிகள் பல காரியங்கள்ல அசைவு காணாம இருக்கலாம். ஆனா எப்ப விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை உதவிக்கு கூப்பிட்டு அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை சொல்றீங்களோ, இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க ஒரு அசைவை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு அசைவு வரும். ஏன்னா எசேக்கியேல் போய் நிற்கும் போது அசைவு வரல. எசேக்கியேல் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது அசைவு வரல. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று தேவன் சொன்ன வார்த்தையை எப்ப அவன் அறிக்கை செய்கிறானோ அப்பதான் அசைவு வந்தது. உங்களுக்கு நிறைய வசனம் தெரியும் இல்லையா? அந்தந்த சூழ்நிலையில பேசுங்க. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஏதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சரி, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்பு எல்லாம் வருது. கடைசியில் என்ன செய்கிறாங்க? சேனையை போல எழும்பி நிற்கிறாங்க. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? இப்போ உங்களுடைய வேலையெல்லாம் என்னது? யாரை உதவிக்கு கூப்பிடணும்? பரிசுத்த ஆவியானவரை உதவிக்கு கூப்பிடணும். சரி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42லிருந்து 45 வரைக்கும் வாசிங்க. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 3 வருஷமா மழை பெய்யாம இருக்கு. எலியாவை கொண்டு கர்த்தர் மறுபடியும் மழையை கொண்டு வர போறார். இப்போ எலியா போய் ஜெபம் பண்ண போறார். ஆகாப்பிட்ட விசுவாசத்தில் சொல்லிட்டார். நல்ல கவனிங்க, மழை வர்றதுக்கு முன்னாடியே 41ஆம் வசனத்தில், பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜனபானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல். கேட்கறதுக்கு முன்னாடியே விசுவாசத்தில் அறிக்கை பண்றான். இன்னும் உள்ளங்கை மேகம் கூட பார்க்கல. ஆனா என்ன சொல்றான்? நடக்கும். இதான் ஃபெய்த், இதான் நடக்கும். இது இன்னும் ஒரு அறிகுறியே காணாம. வியாதிக்கு தான் அறிகுறி உண்டு, அற்புதத்துக்கு அறிகுறியே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நடக்கும், இமீடியட்டாக நடக்கும். கேட்டீங்களா? ஒரு அறிகுறியும் காணாம. ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற மாதிரி அறிகுறி இல்லையே. ஜுரம் வர்றதுக்கு அறிகுறி இருக்கு, வியாதி வர்றதுக்கு அறிகுறி இருக்கு. ஆனால் அற்புதம் நடக்கிறதுக்கு சாப்பாட்டில், அதாவது வரிசையாக ஏசி எல்லாரையும் உட்கார வைக்கிறது வரைக்கும் 5000 பேரும் வயிறு முட்டை சாப்பிட போகிறாங்கங்கிற அறிகுறியே கிடையாது. ஆமாவா இல்லையா? அவனுக்கு நினச்சிருப்பாங்க, ஏசுநாதர் எப்படா பிரசங்கத்தை முடிப்பார் வீட்டில் போய், நீங்கள் நினைக்கிற மாதிரி. சரியா? எப்படா பிரசங்கத்தை முடிப்பார் வீட்டில் போய் என்ன செய்யலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் பிரசங்கத்தை நீட்டிக்கிட்டே போகிறாரு. கடைசியில் அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அரிசியாக உட்கார வச்சு அவங்க ஒன்றுமே புரியலை, சாப்பாட்டை காண உட்கார வைக்கிறாரு. அறிகுறி இல்லை, ஆனால் அற்புதத்துக்கு அறிகுறி தேவையில்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, அற்புதத்துக்கு அறிகுறி தேவையில்லை. வியாதிக்கு தான் அறிகுறி, பிரச்சனைக்கு தான் அறிகுறி, ஆனால் அற்புதத்துக்கு அறிகுறி தேவையில்லை. ஆமென், அல்லேலூயா. இங்க அறிகுறி வர்றதுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணிட்டான். பெருமழையின் சத்தம் கேட்கப்படுது. சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஆட்கள், என் வாழ்க்கையில் கர்த்தர் இதை மாற்றுவார். நல்லது, நீ விசுவாச அறிக்கை பண்ற. நீ விசுவாச அறிக்கை பண்ணினது நடக்க வேண்டுமானால் நீ ஜெபிக்க வேண்டும். தைரியமா விசுவாசத்தில் அறிக்கை பண்ணிட்டு இவன் போய் என்ன பண்ணான்? ஜெபம் பண்றான். எங்க போய் ஜெபம் பண்றான்? தனியா ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு, இவனுக்கு இப்போ வானத்தை பார்க்க பயம். ஏன்னா அறிகுறி தெரியாட்டா ஜெபம் போயிடும். அதனால தான் இவன் பார்க்காம யாரை போய் பார்க்க சொல்றான்? வேலைக்காரன்ட்ட சொல்லி நீ போய் பாருப்பா அப்படிங்கிறான். சில நேரத்தில் பதில் கிடைக்கிற வரைக்கும் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, தெய்வ சமூகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான்.
தேவ சமூகத்தையே பார்த்து பார்த்து தேவனுடைய முகத்தை பார்த்து 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 ஜெபிக்க ஜெபிக்க எந்த காரியம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நடக்க வைப்பார். எந்த காரியம் கிடைக்காதுன்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கிடைக்க வைப்பார். இவன் போய் ஜெபிக்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன ரிசல்ட் தெரியுமா? நோ, ஒண்ணுமே இல்லை. பார்த்த உடனே எலும்பு அசைஞ்சதா? இல்லை. வார்த்தையை சொன்னபோது எலும்பு அசைஞ்சது. இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இவனுக்கு சோர்வு வந்திருக்கலாம். ஆனால் இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையிலும் என்னை ஜெபம் பண்ண வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்படி தான் நமக்கும் சில சூழ்நிலைகள் இருக்கும். பார்க்கவே பயப்படுவோம். கேட்டீங்களா? பார்க்கவே பயப்படுவோம். ஆண்டவர் சொல்லாரு, நீ அதை பார்க்காத, என்ன பாரு. நீ என்ன பார்த்து ஜெபிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல ஒரு உள்ளங்கை மேகம். உள்ளங்கை மேகம் பெரிய மழையா வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. உலக பிரகாரமாக ஒரு உள்ளங்கை அளவு மேகம் வந்துச்சுன்னா பெருமழையா வர்றதுக்கு நிறைய மேகங்கள் வந்து சேரணும், நேரம் எடுக்கும். ஆனால் பாருங்க, அதற்குள்ளாக அங்கே வாசிக்கிற வசனம் என்னது? அதற்குள்ளாக 45 வசனம். அதற்குள்ளாக சொல்லுன்னு சொல்றான். நீ போய் எப்பா உள்ளங்கை மேகத்தை பார்த்த உடனே ஆகாப்ப போ சொல்லுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க எப்ப கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ, ஜெபித்து முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் வரணும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எப்படிப்பட்ட இருதயத்தோடு ஜெபிக்கிறோங்கிறது முக்கியம். 4 வாரத்தை நறுக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதுக்காக கொஞ்சம் பாஸ்டர் சொல்லிட்டாருங்கிறக்கா 4 வாரத்திலே ஜெபத்தை முடிச்சிடறாங்க. பலருக்காக மன்றாடி ஜெபிக்கிறவங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. தனக்காக ஜெபம் பண்ணுறவங்க 4 வாரத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் என்ன ஆசிரியம், என் பிள்ளை ஆசிரியம், என் பிள்ளை பிள்ளைகள் ஆசிரியம். ஆமே, அல்லேலூயா. உங்களை என்னையும் தேசத்துக்காக மன்றாட கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த 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 சூழ்நிலையை பார்க்கல, எசேக்கியேலும் சூழ்நிலையை பார்க்கல. அந்த எலும்பை பார்த்து பேசுன்னு கர்த்தர் சொன்னதுனால தான் எலும்பை பார்த்தான். இப்போ ஆண்டவர் என்ன பாருன்னு சொன்னதுனால எலியா ஆண்டவரை பார்க்குறான். அவன் மேகத்தை வருதா வரலையான்னு பார்க்கல, இன்னொரு ஆளை சொல்லி அனுப்புகிறான், நீ போய் பாரு அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, ஏன் தெரியுமா பார்க்க சொன்னா? நான் ஜெபம் பண்ணா மேகம் வரும் என்கிற விசுவாசம். ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வானம் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கேட்டிங்களா? மேகமே ஒரு மேகம் கூட இல்லை, ஒரு மேகம் கூட இல்லை ஜெபம் பண்ண போகிற வரைக்கும். அதுதான் சொல்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணி பாருங்க, ஒன்றுமே நடக்காட்டாலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமா? ஒரு தடவை ஜெபம் பண்ணிவிட்டு ரிசல்ட் இல்லைடா, நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. டாக்டர்கிட்ட மட்டும் போகிறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, கேட்க மாட்டேங்குது. நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு மருந்து கேட்கல, இப்படியே இருந்து செத்து போகிறேன் அப்படியே சொல்கிறோம். அடுத்த டாக்டர்கிட்ட பார்க்குறதில்ல, இந்த ஆள் கொடுக்குற மருந்து தான் சரியில்லை, வேறு டாக்டரையாவது பார்ப்போன்னு போகிறீங்களா? போகலையா? போகிறீங்கல்ல. அப்போ ஒரு தடவை நான் ஜெபம் பண்ணேன் நடக்கலை, இன்னொரு தடவை ஜெபம் பண்ணுறேன். அப்போ எத்தனை தடவை ஜெபம் பண்ணா? 7 தடவை பூரணமாக ஜெபம் பண்ணிங்கன்னா பரிபூரணமாக அற்புதம் நடக்கும். ஜெபத்தில் ஒரு அரகரை இருந்துடக்கூடாது. சரி, இப்போ பாருங்கள், இவங்க 2 பேருமே சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்யறதுக்கு நமக்கு வர்றார். இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது ஜெபிக்கிறவங்க தேவனை நேசிக்காமல் ஜெபிக்க முடியாது. தேவனை நேசிக்கிறவங்க தான் ஜெபிக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவியை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது இவங்க ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணல. கெத்செமனேல ஜெபம் பண்ணாங்களா? நல்லா படுத்து தூங்கினாங்க. இயேசு தான் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணார், வெளியே சீஷர்கள் போய் ஜெபம் பண்ணாங்கன்னு நான் எந்த இடத்துலையும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? எப்போ தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க? அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு போய் ஜெபம் பண்ணார். ஒரே ஒரு இடத்துல வாங்கப்பா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இல்லை, ஜெபம் பண்ண வரல. ஆனால் இயேசு பரலோகத்துக்கு போகும்போது சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து. உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் நல்ல ஜெப வீரராக மாறணும்னா, ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு வச்சுங்களேன், பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாங்க, இது அவருக்கு சித்தமானாலும் எனக்கு கொடுக்கட்டும். சாப்பாடு அப்படியா சொல்கிறீங்க? கடையில் போய் மளிகை கடையில் வாங்குறீங்கல்ல, கர்த்தருக்கு சித்தமானாலும் எனக்கு சாப்பாடு கொடுக்கட்டும், நான் வீட்டிலே தட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன், ஒன்றும் நடக்காது.
கடைக்கு போகணும், காய்கறி வாங்கணும், அரிசி பருப்பு வாங்கணும், அடுப்பில் என்ன செய்யணும், பற்ற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு உட்காந்து சாப்பிடணும். இவ்வளோ செய்கிறோம்ல. ஜெபத்தில் மட்டும் கத்தர் சித்தமான அவரே என் மேலே ஊற்றட்டும். இந்த அசட்டை பண்ணுறதுனால தான் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நம்ம என்ன செய்ய முடியல. அதுக்குரிய தாகம் வரணும். யாருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு? தாகம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, தாகம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த தாகம், ஏக்கம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னா நான் நல்லா ஜெபிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னா நல்லா போராடி கண்ணீரோடு என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அந்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க வாங்க வாங்க, அந்த ஆசை, அந்த ஏக்கம். அப்படி ஜெபிக்க 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 இவங்க பாருங்க, இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னும் அபிஷேகம் வரல. இப்போ எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபிக்கிறாங்களாம். 1 அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஒன்றா கூடி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இயேசுடைய தாய் மரியாள் எல்லாரும் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. எதுக்கு ஜெபிக்கிறாங்க? எங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி. ஆமென். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் ஜெபம் பீக்குக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, 12ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஏன் தெரியுமா எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிறாங்க? சில ஆட்களுக்கு காலையிலே கூட ஜெபிக்க நேரம் இல்லை, ராத்திரியில ஜெபிக்க நேரம் இல்லை. நம்ம அனுபவம் எப்படி தெரியுமா? எப்போவாவது ஜெபம் பண்ணுவேன். சில ஆட்கள் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுறாங்க? இவர் எப்பொழுதுமே உள்ளதான் இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்காரு. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால் எப்பவும் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா அவர் உள்ளே இருந்து உங்களை ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். பேரண்டு படுக்கும் போதும் ஜெபம் பண்ண முடியும். அவன் சொல்லுவோமா? வண்டியில் போகும்பொழுதும் ஜெபிக்க முடியும். சமையலில் அப்படி சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதில், வறுத்துக்கிட்டு இருக்கும் போதில், ஆண்டவரே உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை என்னை விட்டு வறுத்து எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். சோறு பொங்கி வரும்பொழுது, ஆண்டவரே உங்கள் உள்ளம், என்னுடைய உள்ளம் உங்கள் அன்புனால இப்படி பொங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கத்திரிக்காய் நறுக்கும் பொழுது உள்ளே இருக்கிற புழுவை தூக்கி போடும்போது, ஆண்டவரே எனக்குள்ள தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? வீட்டை சகோதரிகள் பெருக்கி சுத்தம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க குப்பையெல்லாம் என்னை விட்டு நீக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் செஞ்சுட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு சுவையாக இருக்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு சுவையாக இருக்கும்படி சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபத்தை நடத்த முடியும். அல்லேலூயா. சோதரர், பரிசுத்த ஆவியானவரை பெறுறதுக்காக ஜெபிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை ஜெபிக்க வைக்கிறவர். தேவனுடைய சித்தத்தின்படி உங்களை ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜெபந்தான் தேவனோடு நாம் பேசுவதற்கு இருக்கிற ஒரே வழி. ஜெபிக்காமல் நீங்கள் தேவனோடு பேசவே முடியாது. தேவனோடு பேசாமல் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ தேவன் எனக்கு நன்மை செய்யணும்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியல. ஜெபிக்காமல் இருக்காங்க, பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. ஜெபம் பண்ணால் பெற்றுக்கொள்ளலாம், ஜெபிக்க முடியலைங்கிற பிரச்சனை. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி பலப்படுத்துறார் தெரியுமா? அவர்கிட்ட நிறைய கிஃப்ட் இருக்கு. அதில் ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைய பொக்கிஷம் இருக்கு. அதில் ஒன்று அந்நிய பாஷை. இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்த சர்ச்சில் நீங்கள் வந்து கைதட்டி அந்நிய பாஷை பேசுறது முக்கியம் இல்லை. அது வேணும், அதை ஆண்டவரை ஆராதிக்கிறோம். புரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்ன லபா லபான்னு கத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் தனி ஜெபத்தில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு அந்நிய பாஷையில் நீங்கள் பேச 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 உள்ளிருந்து ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அந்த அந்நிய பாஷை பேச பேச என்ன தெரியுமா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களும் மறையும், உங்களுடைய நம்பிக்கை ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற அந்த பலவீனமும் போயிடும். அப்போ அந்நிய பாஷையில் அவ்வளவு பவர் இருக்கு. இங்கே வந்து கத்துறதில் இல்லை, நீங்கள் தனியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட கான்வர்சேஷன் டைப்பில் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நான் சில நேரத்தில் நான் அந்நிய பாஷையில் பேசுவேன், ஆண்டவர் பதில் சொல்கிற மாதிரி உணர்வேன். இந்த உரையாடல் டைப்பில் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. இது எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது, சந்தோஷப்பட்டேன். சமீபத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களை பற்றி சொன்னார். சில நேரத்தில் பாஸ்டர் சுந்தரம் ஐயா ஜெபம் பண்ணிருக்கும் போது இவங்க பார்க்கலான்ட்டு போகும்போது இவர் அப்படியே ஈசி சேரில் உட்காந்துக்கிட்டு அந்நிய பாஷையில் யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பேசுவாராம், அப்புறம் அமைதியாக இருப்பாராம், அப்புறம் இவர் பதில் சொல்கிற மாதிரி பேசுவாராம். அதை கேட்டமே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சது. அவ்வளோ பெரிய பரிசுத்தவானுடைய அனுபவத்தை எனக்கும் கொடுத்தீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா.
அப்போ அந்நிய பாஷையில் பேச 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 ஆண்டவர் கேட்குறார். நான் அவர் சொல்கிறத கேட்டு மறுபடியும் நான் என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில், இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அதனால் அந்நிய பாஷையில் தனியாக ஜெபிக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா அந்நிய பாஷையில் பேசி பேசி அந்நிய பாஷையில் துதிக்க முடியும், அந்நிய பாஷையில் பாட முடியும், அந்நிய பாஷையில் ஜெபிக்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. அப்படி வரும்போது ஆண்டவர் நமக்கு 2 பலனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று கழுகை போல பலன், 2வது காண்டாமிருகம் போல பலன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, காத்திருக்கிறதுனா என்னது? ஜெபம் பண்ணுறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்னது? சும்மா பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்க மாதிரி வீட்டில் வா அப்படியே உள்ளே போய் உட்காந்துட்டு ஆண்டவர் வருவார் காத்திரு இல்லை. நான் ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கர்த்தருக்கு காத்திருக்கு. அப்போ நான் ஜெபிக்கும் போது என்னை எப்படி மாற்றுறாரு? கழுகை போல பலன். கழுகுக்கு எப்படி பலன் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? கழுகு சில நேரத்தில் பலனெல்லாம் இழந்துடும், ரெக்கையெல்லாம் பலவீனம் ஆகிடும். அதனுடைய அழகில் இருக்க அந்த கூர்ம சக்தி, அந்த பிள்ளை கொஞ்சம் சத்தம் படம் பார்த்துங்க, அந்த அழகில் இருக்கிற கூர்மையான சக்தி என்ன செய்யும்? போயிடும். நகத்தில் அந்த அந்த இறையை கவ்வ முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா? கண்மலையில் போய் உக்காந்துருமா. கண்மலையில் போய் உட்காந்து இந்த கொஞ்சம் நஞ்சா இருக்கிற அந்த ரெக்கைகள் இருக்குல்ல, அதை தன்னுடைய அழகாலேயே பிடுங்கி எடுக்குமா. சில நேரத்தில் அர்த்தம் வருமா? எதுக்கு தெரியுமா பிடுங்குது? இந்த பலவீனமான ரெக்கையை வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த பலவீனத்தை என்னத்தை விட்டு எடுக்கணும்னு சொல்லி அந்த ரெக்கையை ஒன்றுன்னா பிச்சு பிச்சு இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தை எடுத்துட்டு இந்த அழகை அந்த பாறையில் போட்டு அப்படியே தேய்க்குமா. வலி இருக்கும், அந்த நெகத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி 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 பழசெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் மொட்டையாக இருக்குமா. கேட்டிங்களா? இந்த நாட்டுக்கோழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்துல எல்லாம் முடி இல்லாமல், அந்த மாதிரி அந்த கழுகு போய் உட்காந்துருக்குமா. கொஞ்ச நாள் ஆக 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 புதுசாக அதுக்குள்ளே முளைக்குமா. புதுசாக முளைச்சி வர 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 கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தெரியும் இப்போ என்ன வந்துருச்சு நமக்கு? புது பலன். பலன் இல்லை, என்ன பலன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ கழுகளை போல புது பலன். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க உங்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்க போறாரு? கர்த்தருடைய பாதத்தில் யார் காத்திருக்காங்களோ, ஒவ்வொரு நாளும் காத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். இன்னைக்கு அதாவது காலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்யும்போது என்ன செய்கிறார்? எனக்குள்ள பலத்தை கொடுக்குறார். என்ன பலம்? கழுகை போல புது பலம். நீங்கள் வேலைக்கு போகும்போது அங்கே என்ன சவால் உங்களுக்கு காத்திருக்குன்னு தெரியாது. சாட்சியை கேட்ட மாதிரி எப்போ ட்ரெயின் வரும், எப்போ போகும், என்ன ஆக்சிடென்ட் நடக்க போகுது நமக்கு ஒன்றுமே தெரியாது. எவன் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல நம்மளை மாட்டி விடுவான்னு தெரியாது, எவன் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாது, என்ன போராட்டம் வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் காலையில் நல்லா ஜெபம் பண்ணி பலத்தோடு போகும் பொழுது அத்தனை காரியங்களையும் உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து முடிப்பார். ஏன்னா உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் வந்து ஆண்டவரே இன்னைக்கு மேனேஜர் அப்படி திட்டி விட்டார், ஆண்டவரே நடந்ததுக்கப்புறம் வந்து ஒப்பாரி வைக்கிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒப்பாரியே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தர் அதை செய்வார். காலையில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி நல்லா என்ன செய்யுங்க? வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாமல் போக மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. மத்தியானம் ஜெபம் பண்ணலாம், ராத்திரி ஜெபம் பண்ணலாம். இல்லை, ஊழியக்காரனுடைய வார்த்தை எத்தனை பேர் மதிக்கிறீங்க? இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணாமல் வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி வேதம் வாசிக்காமல், இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் அப்படி சொல்லிக் கொடுங்க. ஜெபம் பண்ணி வேதம் வாசிக்காமல் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதான் நம்மளை பாதுகாக்குது. ஐயோ காலையிலே அடுப்படியில் ரொம்ப டென்ஷனாக வேலை செய்யணுமே, 9 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணுமே, அதை பிடிக்கணுமே, என்னத்தையாவது பிடிங்க. ஆனால் முதல்ல அவருடைய பாதத்தை பிடிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுமுங்க. அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கழுகை போல, கழுகுடைய பலன் என்ன தெரியுமா? இறை பிடிப்பதற்குரிய பலன். காண்டாமிருகத்தினுடைய பலன் எதிரியை தாக்குவதற்குரிய பலன். ஆண்டவரை இறை பிடிப்பது, அந்த விசுவாச வார்த்தை, விசுவாச ஜெபம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதுக்குரிய பலத்தையும் கொடுக்குறாரு. சத்துருவை எதிர்ப்பதற்குரிய காண்டாமிருகத்தின் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபத்தில் நமக்கு சோர்வு வர காரணம் என்ன? சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஜெபத்தில் ஏன் நமக்கு சோர்வு வருது, அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெபத்தில் சோர்வு ஏன் வருகிறது? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, சில வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆரம்பத்திலே ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்கிறாரு? அவருக்கு தெரியும் ஜெபத்தில் சோர்வு வரும்னு. ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தில் ஏன் சோர்வு வருது?
பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவைன்னா நம்மளால் முடியாத நேரத்தில் உதவி செய்ய வர்றார். ஏன் முடியாமல் போகுது? ஜெபத்தில் ஏன் சோறு வருது? இங்கே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவார். இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள், படிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அவன் யாரு? அவன் ஒரு ஜட்ஜு. நியாயாதிபதினா யாரு? ஜட்ஜ். அவன் யாரு? அவனை பற்றி என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அதாவது இதுக்கு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. சிலர் சொல்லுவாங்க, எப்பா நியாயமா நீதி சொல்லுப்பா, இல்லாட்டி இந்த கடவுளா கத்திரிக்காயா? கடவுள் எங்கேயா இருக்காரு? அந்த கடவுளையும் தான் பார்த்துருவோம். இப்போ புரியுது உங்களுக்கு? தேவனை மதிக்க மாட்டான். கடவுள் பயமே கிடையாதுங்கிறது இல்லை. இப்போ யாருக்காவது அநியாயமாக தீர்ப்பு சொல்லணும்னா சொல்லுவாங்க, எப்பா நீ அநியாயமாக தீர்ப்பு சொல்லிட்ட, கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கடவுள் பார்க்க. அந்த கடவுளா கத்திரிக்காயா? போயா, கடவுளை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. தேவனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். யார் வந்து இவர் தான் பெரிய ஆள் மாதிரி. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை என்ன செய்வாங்க? மதிக்கவே மாட்டாங்க, அற்பமாக நினைப்பாங்க. அந்த கேஸில் இவன் ஒரு ஆள். மனுஷனை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். அவன் ஒரு ஜட்ஜா மாறிட்டான். இப்போ என்ன நடக்குது? அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தா. வாசிங்க. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். போதும் இல்லை, கவனிங்க. இப்போ அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தா. இவனை பற்றி நல்லா தெரியும். இவன் கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை. ஆனாலும் இரக்கம் இல்லாதவன்னு தெரிஞ்சும் இரக்கத்துக்காக போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். கிடைக்குமா? கிடைக்காது. அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், கடவுளையும் தேட மாட்டான், கடவுளுக்கு பயப்பட மாட்டான். அந்த விதவை பெண்ணுக்கு என்னன்னா, அவன்கிட்ட போய் விண்ணப்பம் செய்தாள். என்ன பண்ணா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பாணியில் சொன்னா ஜெபம் பண்ணா. முரடான ஆளு, இரக்கமே இல்லாத ஆளு, இவன் யாருக்கு நியாயம் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சும் இவ போய் ஜெபம் பண்றான். இப்போ எவ்வளவு நாள் போனான்னு தெரியாது, அடிக்கடி போயிருக்கா. நல்லா கவனிங்க, அடிக்கடி போயிருக்கா. நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் மோசமானவன், பதில் தரமாட்டான், நன்மை செய்ய மாட்டான். ஆனால் இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் இவனை அசைச்சிடலாம் அப்படின்ட்டு டெய்லி போய் 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 அடிக்கடி போறான். இப்போ இவனுக்குள்ள ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? அன்புல எடுக்கிற தீர்மானம் இல்லை. நான் கடவுளுக்கு பயப்பட மாட்டேன்னு ஊருக்கே தெரியும், மனுஷனை மதிக்க மாட்டேன்னு தெரியும். இவன் என்ன நம்பிக்கையில் வர்றா? டெய்லி வந்து என்னை தொந்தரவு. சரி, இறக்கத்தில் செய்ய வேண்டாம், இவன் என்னை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக இவளுக்கு என்ன செய்வான்? கிடைச்சதா கிடைக்கலையா? ஆண்டவர் எவ்வளோ சூப்பர் உதாரணத்தை சொல்கிறார் பாருங்க. அவன் பொல்லாதவன், ஆனால் அவன்கிட்டயே ஒருத்தி போராடி ஜெயிச்சிட்டான்னா அடுத்த ஆண்டவர் சொல்ல பாருங்க, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி செய்ததை அல்ல சொன்னதை சிந்தித்து. என்ன சொன்னா? அவ என்னை அலட்டாதபடி நியாயம் செய்யணும். அவன் பொது நலத்தில் நியாயம் செய்யலை, சுயநலத்தில் நியாயம். இவ எப்போ பார்த்தாலும் வந்து என்ன செய்யறா? தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காள். எப்போ பார்த்தாலும் வந்து தொந்தரவு பண்ணுறான். சரி போய் தொலையட்டும் அப்படின்ட்டு அன்புல செய்யலை, போய் தொலையட்டும்னு சொல்லி என்ன பண்ணா? செஞ்சான், நியாயம் செஞ்சான். அப்போ இவளுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? இவ சோர்ந்து போல. அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன செய்யலை? சோர்ந்து போல. அவன் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய்கிட்டே இருக்கா. ஆனால் நீங்களும் நானும் போகிற தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம், கண்ணீரை காண்கிற தெய்வம், அற்புதம் செய்கிற தெய்வம், மனதுருக்கமுள்ள தெய்வம். ஆனால் போக மாட்டேங்கிறோம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம், இவ்வளவு அற்புதத்தை செய்கிற தெய்வம், இவ்வளவு நன்மைகளை செய்கிற தெய்வம் என்று நம்முடைய தெய்வத்தை பற்றி தெரிந்திருந்தாலும் ஒரு தடவை ஜெபம் மட்டும் எனக்கு நடக்கலனுமே ஜெபத்தையே தூக்கி போட்டுறோம். அதனால தான் சொல்றாரு, அவ எவ்வளவு எஃபர்ட் எடுத்து ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ண, ஜெபத்தை தூக்கி போடாத அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி சும்மா வந்துட்டு லெட்டரை பாஸ்டில் போடுற மாதிரி, ஆண்டவரே என் தேவையெல்லாம் நமக்கு தெரியும்ப்பா, எப்படியாவது சந்திங்க ஆண்டவரே, எனக்கு என்னுடைய சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கள, எப்படியாவது செய்யுங்க ஆண்டவர் சொல்லிட்டு போகிறவங்க இல்லை, அந்த காரியத்துக்காக போராடி ஜெபிக்கிற பழக்கம். அவன் போய் அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா, எப்படியாவது உதவி செய்யுங்க, எப்படியாவது உதவி செய்ய. அவன் சொல்லியிருப்பான், உனக்கு வெக்கமான ரோசம்லாம் இல்லை,
நான் தான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை. ஏன் வர்ற? ஐயா அதெல்லாம் உண்மைதான், நீங்கள் கடவுளுக்கு பயப்படாத ஆள் எனக்கு தெரியும், நீங்கள் மனுஷனை மதிக்க மாட்டேங்கன்னு தெரியும், ஆனாலும் உதவி செய்ய. எவ்வளவு தன்னை தாழ்த்தி இருப்பா, எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருப்பா. ஆனால் நீங்கள் நாடி வர்ற தெய்வம் ஒரு நாள் உங்களை அவமானமாக பேசவே மாட்டார், ஒரு நாள் உங்கள் ஜெபத்தை அள்ள தட்டவே மாட்டார். ஏன் இன்னும் ஜெபிக்க மனசு இல்லை? சொல்லுங்க, ஏன் இன்னும் ஜெபிக்க மனசு இல்லை? தேவனுடைய பாதத்தை தேடுங்க, தேவனுடைய பாதத்தை தேடுங்க. இரவும் ராத்திரி அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான பிரச்சனை உன் வாழ்க்கையில் தீரணும்னா ராத்திரியும் பகலும் நீ அதை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்படின்னா பாஸ்டர் ஒரு தடவை சொன்ன கர்த்தர் கேட்க மாட்டாரா? நீ அந்த காரியத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்குங்கிறதுக்கு தான் அதிகம் புலம்பினுமே தவிர ஆண்டவர் கேட்கணுங்கிறதுக்காக அல்ல. கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்காட்டி போவோம் அப்படின்ட்டு போகிற ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நடக்க, உனக்கு நடக்கணும்னா நீ போராடி ஜெபம் பண்ணு. கெஞ்சுறது இல்லை ஆண்டவர்கிட்ட. நம்ம உரிமையோடு கேட்க உரிமையை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஒரு தடவை கேட்டால் நடக்கலைங்கிறக்கா விட்டுறக்கூடாது. அதான் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒரு தடவை ஜெபம் பண்ணே நடக்கலை, 2 தடவை ஜெபம் பண்ணே நடக்கலை, 10 தடவை ஜெபம் பண்ணு நடக்கலையா, 15 தடவை ஜெபம் பண்ணு. ஆனால் கண்டிப்பாக அந்த இரக்கம் இல்லாதவனே ஒரு நாள் இறங்கினான்னா இரக்கமுள்ள தெய்வம் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை தெரிஞ்சுக்கிறணும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கலாம் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யன்னு கேட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாரு, உண்மைதான். ஆனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளாக இருந்து ஜெபம் பண்ணா எப்படி செய்வாராம்? 8ஆம் வசனம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. இரக்கம் இல்லாதவனிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்த ஒரு விதவை, ஆனால் இரக்கமுள்ள தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஒரு கூட்டம். புரியுது உங்களுக்கு? பிரச்சனை என்னன்னு புரியுது உங்களுக்கு? இரக்கமே இல்லாதவன்ட்ட விசுவாசத்தோடு போய் ஜெபிக்கிற, என்னைக்கா இருந்தாலும் இவன் உள்ளத்தை அசைச்சிடலான்ட்டு. ஆனால் இரக்கம் உள்ள தெய்வத்திட்ட நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அடிக்கடி ஜெபம் பண்ணு, ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சரி, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்? ஜெபத்தில் ஏன் சோர்வு வருது? ஜெபத்தில் ஏன் சோர்வு வருது? அதிக நாட்கள் ஜெபித்தும் பதில் கிடைக்காதபடினால் நமக்கு என்ன வருது? சோர்வு வருது. இவ போய் ரொம்ப நாளாக போனா, ஆனால் சோர்ந்து போல அவ. அதனால தான் ஆண்டவர் அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. ஏன்னா சில நேரத்தில் நீ ஜெபம் பண்ணி உனக்கு உடனே பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாத, சீக்கிரமாக உனக்கு செய்வேங்கிறார். எத்தனை பேர் ஜெபத்தை விட்டுட்டீங்க? இவருக்கு இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி என்ன பாஸ்டர் பிரயோஜனம்? விட்டுட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விடாத. நீ எந்த இடத்துல விட்டியோ அந்த ஜெபத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து உனக்கு அற்புதங்கள் என்ன செய்வார்? செய்வார். தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க, சகோதர சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க. தனியாக ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லையா? வாங்க, கூட சேர்ந்து ஜெபம் பண்ண ஆட்கள் இருக்காங்க. பிரதர் எனக்கு தனியாக ஜெபம் ஓட மாட்டேங்குது, கூட வாங்க, வந்து ஜெபிக்க தான் என்ன செய்யும்? ஜெபம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை ஜெபத்தில் ஜெபிக்க விடாமல் சோர்வை கொண்டு வரும். முதல்ல பதில் கிடைக்காத காரியங்கள், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியும் பதிலே கிடைக்கலங்க முதல்ல, இனி என்ன ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இனி பிரயோஜனம் இல்லை, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஏன்? ஆல்ரெடி சேர்த்துட்டான். இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் சார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு எத்தனை பேர் ஜெபத்தை நிப்பாட்டிட்டீங்க? இனி ஆண்டவரை தொந்தரவு பண்ண வேணான்ட்டு இவ போய் அவனை தொந்தரவு பண்ணினான். நீங்கள் போய் ஆண்டவர், நீங்கள் ஜெபிக்கிறத ஆண்டவர் தொந்தரவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஜெபிக்கும் போது பதில் வரும். 2வது, தீர்க்கப்படாத பிரச்சனைகள். வாழ்க்கையில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நமக்குள்ள என்ன செய்யுது? சோர்வை கொண்டு வருது. லூக்கா 22 அல்லது நம்மை தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், நாம் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? ஜெபிக்க விடாமல் தடுக்குது. லூக்கா 22 43 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் இப்பொழுது இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றார். கவனிங்க, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு?
எத்தனை தடவை போய் ஜெபம் பண்ணார்? 3 முறை. 3 முறை ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணார்? பலத்த தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு. அங்கப்படி போடலை, ஆனால் பின்னாடி நிருபங்களில் பார்க்கும்போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? பலத்த சத்தத்தோடு தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணாராம். அப்படி போராடி ஜெபிக்க 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 அவருடைய வேர்வை நாளங்கள் வழியா என்ன வந்துருச்சு? ரத்தம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு போராடுறார். அதுக்கு மேலே ஜெபிக்க முடியல. அவரை ஜெபிக்க வைப்பதற்கு பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு தூதனை அனுப்புறார். ஆமென் சொல்லுவோமா? நான் கேட்குறேன், இயேசுவுக்கே ஜெபத்தில் அப்படி ஒரு போராட்டம் வந்தப்ப அவரை பலப்படுத்துறதுக்கு தூதனை அனுப்புன தெய்வம், மாம்சத்தில் இருக்கிற நம்ம ஜெபிக்கும் போது சோர்வு வந்தா நம்மளை பலப்படுத்துறதுக்கு ஆவியானவரை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். நம்ம தேடுறது இல்லை, கேட்கறது இல்லை, ஆவியானவரை கூப்பிடுறது இல்லை. இருக்கிற பலத்திலேயே அப்படியே இந்த மாவாட்டுற மாதிரி இப்படியே தோத்துறோம் 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 தோத்துறோம். இதான் நம்ம ஜெபமா இருக்கு. முழங்காலில் நின்று கையை உயர்த்தி நல்லா ஆராதிச்சு ஜெபிக்கணும். இப்போல்லாம் எங்களுக்கு வயசானதுனால தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் இங்கே வந்தோன்னா முழங்கால் தான். போராடு, ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கிறதுன்னா அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது இல்லை. ஒரு காரியம் கிடைக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து ஜெபிக்கணும். சில பிரச்சனைகள், வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய தேதி, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியம், சில செட்டில்மெண்ட் காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள இயற்கையாகவே ஜெபம் ஓடாது, சோறு வரும். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? இதுதான் பிரச்சனை. இப்போ பாருங்க, முக்கியமான பாயிண்ட் வரேன். இதுக்கு தான் உங்களுக்கு ஆவியானவர் தேவை. அந்த நேரத்தில் உங்களை ஜெபிக்க வைக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் வரார். எனக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவி. ஜெபிக்க முடியல, ஜெபிக்க வைக்கிறவர் யார்? இதையும் மீறி நான் கையை கட்டிக்கிருவேன், நீங்கள் சமையல் பண்ணி கொண்டு வந்து என் வாயில் ஊட்டி விடணும் அப்படின்னு சொன்ன முடியுமா? சில விசுவாசிகள் அப்படி தான் இருக்காங்க. நான் என்ன தான் பிரசங்க கேட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன், பழைய பாட்டை பாடுவாங்க. என்ன, எனக்கு எல்லாம் ஜெபம் வராது. வாயடிக்க வருமா, கதை பேச வருமா, அதெல்லாம் வரும். ஆனால் என்ன வர மாட்டேங்குது? ஜெபம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஜெபத்தில் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்? ஜெபத்தில் உதவி செய்வார். ஜெபம் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் ஒன்று, நம்முடைய ஜெபங்கள் காலதாமதமாய் பதில் வருகிறபடினாலே. ஆமென். அதிக நாட்கள் ஜெபித்தும் பதில் கிடைக்காதனால். ரெண்டாவது, தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும். சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது தளர்ச்சி வரும். ஆவியானவர் பலவீனத்தில் நமக்கு ஏன் உதவி செய்கிறார் தெரியுமா? அந்த அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது. இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கவங்களுக்கு ஜெபிக்க தெரியுமா, ஜெபிக்க தெரியாதா? அப்படி மட திறந்த வெள்ளம் மாதிரி கட கட கடன்னு ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில போராட்டம் வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியாது. ஆண்டவரே, ஒரே வார்த்தை, அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க, பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் தான் அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை ரீசார்ஜ் பண்ணி உங்களை நல்லா ஜெபிப்பதற்குரிய வார்த்தைகளை கத்தர் கொடுக்கிறார். ஆமென். சில நேரத்தில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, வார்த்தையே வராமல். எனக்கெல்லாம் வந்திருக்கு. சில நேரத்தில் பிரச்சனைகள் தலைக்கு மேலே போகும் பொழுது, ஐயோ என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணு, என்னத்தையாவது செய்யுங்க ஆண்டவரே. கடைசி என்ன ஜெபம் பண்ணிடுவோம்? என்னத்தையாவது செய்யுங்க ஆண்டவரே. அப்போ தான் ஆவியானவர் வர்றாரு. இல்லை, நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு உன் பலவீனத்தில் உனக்கு உதவி செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள முடியாதுங்கிற நேரத்தில் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு தான் அவர் நமக்குள்ளே வருகிறார். மூன்றாவது, நம்ம ஜெபிக்காமல் போகிற காரணம் என்ன தெரியுமா? முதல் காரியம் என்னது? பதில் தாமதமாகும் போது. ரெண்டாவது, பிரச்சனைகளோ போராட்டம். மூணாவது காரியம் என்ன தெரியுமா? தேவன் மேல் அன்பு இல்லாத தன்மை. அநேகர் ஜெபிக்காமல் போகிறதுக்கு முக்கியமாக காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே அன்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்த மரியாள் என்ன தெரியுமா செஞ்சா? தன்னை விட்டு எடுபடாத பங்குன்னு நினைச்சு அவருடைய பாதத்திலேயே உட்காந்துருந்தா. ஏன் அவருடைய பாதத்தில் உட்காந்துருந்தா? தேவன் மேல இருந்த அன்பு. சரி, அங்கே ஒருத்தி சாப்பாட்டு காரியத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காளே, ஓடி ஓடி ஆண்டவருக்கா உழைக்க, அவளுக்கு அன்பு இல்லையா? நீங்கள் ஊழியம் செய்கிற அன்பை விட அவருடைய பாதத்தில் அமர்கிற அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அநேக காரியங்களை பற்றி நீ என்ன செய்கிற?
கவலைப்பட்டு கலங்குற, ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருங்க, கவலையும் வரும் கஷ்டமும் வரும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துட்டிங்கன்னா, இங்கே கொடுக்க வேண்டிய நேரத்தை செஞ்சீங்கன்னா அங்கே நடக்க வேண்டிய காரியம் நடக்கும். ஜெபத்தில் உட்கார்றதுக்கு ஆண்டவர் மேலே அன்பு தேவை. ஆண்டவர் மேலே அன்பு வராமல் போகிறதுக்கு காரணம் ரகசிய பாவங்கள். நிறைய பேர் ஜெபம் பண்ணாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? போய் உட்காந்துமே ஆண்டவர் எதை தான் ஞாபகப்படுத்துவார்? டே படுவானி அதை செஞ்சுட்டு வந்து உட்கார்ற, இதை செஞ்சுட்டு உட்காந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு அவரெல்லாம் அப்படி குற்றம் கண்டுபிடிக்கிற தெய்வம் கிடையாது. உங்கள் மனசாட்சியை உங்களை குத்தும். வந்து உட்காந்த உடனே இப்போ வீட்டில் கூட ஒரு பிள்ளை தப்பு பண்ணிடுச்சுன்னா அப்பா வந்து சரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் பேசிட்டு சரி அப்படியா அப்படியான்னு கேட்பார். சில இடத்துல முக்கியமான பிரச்சனை இருந்தால் வந்தால் உடனே கேட்பார். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் என்னதான் பாவம் பண்ணிட்டு வந்து உட்காந்தாலும் அமைதியாக உட்காருவீங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு பேசுவீங்க. அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். எது குத்தும்? உங்கள் மனசாட்சியை கலட்டி வைக்கவே முடியாது. உங்கள் மனசாட்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்கிறதுனால பாவ உணர்வு வந்து குற்ற மனசாட்சி. இதை செய்கிறது யார் தெரியுமா? பிசாஸ். நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த குற்ற உணர்வை கொண்டு வர மாட்டான். எப்போ தான் கொண்டு வருவான்? ஜெபிக்க விடக்கூடாதுங்கிறக்காக பிசாசு கொண்டு வருவான். நீங்கள் சும்மா சைக்கிளில் போகும்போது பைக்கில் போகும்போதுலாம் நீ இப்படி பாவம் பண்ணிட்டுல அப்படியா இப்படி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் பிசாசு. நீங்கள் ஜெபிக்க வைக்கும்போது நீ எப்படி ஜெபம் பண்ணுற, நீ இப்படி பண்ணினிய அப்படி பண்ணி, அவனுக்கு பேரே என்னது? குற்றப்படுத்த. சில ஆட்கள் இருக்காங்க அடுத்தவங்களை குற்றத்தையே பார்த்து இப்படி பண்ணுற, அது பிசாஸ். குற்றப்படுத்துகிற ஆவி யாருக்கு உண்டு? பிசாஸ். யாராவது அடுத்தவங்களை பார்த்து குறையவே பார்த்து குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள பிசாஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நான் சொல்ல வைக்கப்படலை. ஏன்னா அவனுடைய வேலை என்னது? ஆதி முதல் தன் சகோதரன் மேல் குற்றம் சுமத்துக்கிறான். சில ஆட்கள் எவ்வளோ பிரச்சனை கேட்டாலும் திருந்த மாட்டாங்க, அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குற்றத்தை நம்ம விட்டுறோம். யாரை பற்றி நம்ம குறை சொல்கிறோமோ குற்றப்படுத்துகிறோமோ நமக்குள்ளே என்ன வந்துடும்? பிசாசனுடைய ஆவி வந்துடும். அப்போ இவன் குற்றப்படுத்துகிறவன் எங்கே குற்றப்படுத்துவான்? எப்போ குற்றப்படுத்துவான்? ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே உன் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பாராக்கும். அந்த ஒரு எண்ணம் வந்த உடனே ஆண்டவரே சோத்திரம், என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா ஆண்டவரே, நானும் ஜெபிக்கணும் தான் பார்க்குறேன், என்னால் முடியலை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுவோம். யாருக்கு வெற்றி? பிசாசுக்கு வெற்றி. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார முடியாமல் போகிற காரணம் அன்பு இல்லாத தன்மை. அன்பு இல்லாமல் போகிறது காரணம் ரகசிய பாவங்க. ஏதோ ஒன்று நம்ம நேசிக்கிறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் ஜெபத்தில் உதவி செய்கிறேன்னு சொல்லுங்க, உங்களை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர், எல்லாத்துக்குமே பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 5:5 வாசிங்க. எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றான்? தேவ அன்பை எங்க ஊத்திருக்காரு? நம்ம இருதயத்தில் ஊத்திருக்காரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புள்ள தெய்வம். அந்த உன்னை குற்றப்படுத்தி உன்னை குறை சொல்லி உன்னை புறம்ப தள்ளுற தெய்வம் கிடையாது. ஆனால் உன்னுடைய மனசாட்சியை பிசாசு பிடிச்சிக்கிட்டு நீ பாவம் பண்ணிட்ட, நீ ஜெபம் பண்ண முடியாது, நீ ஜெபம் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு நாள் பண்ணுங்க. பிசாசே, இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்னு அறிக்கை எடுங்க. ஆண்டவர் உங்களை பாவத்தை மன்னிப்பார். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை நேசிக்க கிருபைதாங்க. அதுக்கு தான் ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். அவருடைய அன்பை உணர்வதற்காக இருதயத்தில் ஊற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எபேசியர் 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட. அப்போ உள்ளான மனுஷன் பலப்பட என்னுடைய ஜெபம் அதிக வல்லமை உள்ளதாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? பலம் தேவனுடைய கிரியை, பலவீனம் பிசாசுடைய கிரியை. அப்படித்தானே? பலவீனம் யாருடைய கிரியை? பிசாசுடைய கிரியை. பலம் இயேசு எதுக்காக வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ எனக்குள்ள பிசாசு பலவீனத்தை கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அந்த பலவீனத்தை அழிப்பதற்கு பலமுள்ள ஆவியானவர் எனக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ரோமர் 8:13 வாசி. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ பிழைப்பீர்கள் என்றால் வாழ்வீர்கள் என்ற அர்த்தம். அப்போ என்னுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே சரீரத்தின் செய்கைகள் என்ன அர்த்தம்? வேலை செய்கிறதா? இல்லை, என்னுடைய பாவ பிரமாணத்தின்படி நான் நடக்கும்படி எனக்குள்ள ஏற்படுகிற இச்சைகள், எனக்குள் ஏற்படுகிற போராட்டங்கள், இவைகளெல்லாம் இந்த ஆவியினாலே நான் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அலையிலே சொல்லுங்களேன்.
இந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? ஜெயிக்கிற ஆவியானவர். பிள்ளைங்க நல்லா கவனிங்க. உன் மாம்சத்தினுடைய இச்சையை யாரை வச்சு அழிக்கணும்? ஆவியானவரை வச்சு உன் மாம்சத்தின் இச்சையை அழிக்காட்டா விழுந்து போவான். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். 2 வார்த்தை பாருங்க. மாம்சத்தை எப்படி பழைக்க கூடாது? நீ எப்போ பார்த்தாலும் எவனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், எவளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்ட்டு எப்போ பார்த்தாலும் மாம்சத்தில் என்னது? இதுதான் இன்னைக்கு நீ விழுந்து போறதுக்கு காரணம். மாம்சத்தின்படி பிழைக்காது. உன் சிந்தைய எப்பவுமே மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்சத்தின்படி நீ பிழைச்சேனா ஆண்டவர் வரும்பொழுது நீ எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு. ஆனா அதே சமயத்துல ஆவியினாலே எப்படி போட்டிருக்கு? ஆவியினாலே. எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்யறாரு? என்னால மேற்கொள்ள முடியாதுங்கிற பாவ இச்சைகளை அழிக்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறார். அதனாலதான் முதல்ல சொன்னேன், நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கிறது ஒரு பலவீனம், மாம்ச இச்சைங்கிறது ஒரு சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனமும் உண்டு, பாவம் செய்யும்படி ஏற்படுகிற பலவீனமும் உண்டு. அந்த பலவீனத்தை மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அதை அழிக்கிறார். அது திரும்ப பலன் கொள்ளாதபடி, திரும்ப அந்த ஆசைகள் வராதபடி, திரும்ப அந்த இச்சைகள் வராதபடி இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆவியானவர் அதை அழிச்சே போட்டார். அப்போ நம்ம நல்லா பிழைக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அப்போ எனக்குள் ஏற்படுகிற பாவ சோதனையாக இருந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் வருகிற என்னுடைய வாழ்க்கைக்குரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, 2ல் இருந்தும் என்னை விடுவித்து என்னை ஜெபிக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். ஐ வில் ஹெல்ப் யூ. நமக்கு எதில் உதவி செய்கிறார்? ஏது என்னுடைய பலவீனமாக இருக்கோ அந்த பலவீனத்தை மேற்கொண்டு ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். இன்னும் பலவீனத்தையே சாக்கு போக்கு சொல்லாதீங்க, பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிஷம் அர்த்தத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே சுறுசுறுப்பாக ஒரு போர் வீரனை போல முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். முழங்கால் படிட்டு கண்களை மூடி கரங்களை வைத்து கேட்ட செய்தியை உங்கள் மனசுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. பலவீனத்தில் உதவி செய்கிற தெய்வம் அவர். சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எது பலவீனம்? அந்த பலவீனத்தை இன்றைக்கு மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய தேவைகள், சந்திக்கப்படாத தேவைகள், இதெல்லாம் உனக்குள்ள பலவீனத்தை கொண்டு வந்து ஜெபிக்கப்படாமல் தடுத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிக நாட்கள் ஜெபித்தும் உனக்கு பலன் இல்லையா? சோர்ந்து போகாதே. அநீதியுள்ளவனிடத்தில் விசுவாசமாய் அவள் போனாள், இரக்கமற்றவனிடத்தில் அவள் விசுவாசமாய் போனாள். ஆனால் நீங்களும் நானும் இரக்கமுள்ள தெய்வத்திடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு நமக்கு செயல்படுத்துகிற தேவனிடத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் உனக்கு செய்வார். சோர்ந்து போகாதே. எவ்வளோ நாட்கள் ஜெபித்தோம், என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, அடுத்தவங்க என்னை பார்த்து அவமானமாக நினைக்கிறாங்களே, என்னை அசட்டை பண்ணுறாங்களே. நீ கவலைப்படாத. உன்னுடைய வேலையெல்லாம் தொடர்ந்து அந்த அநீதியான நியாயாதிபதியை போய் அலட்டிக்கிட்டே இருந்து அவன் வேலையெல்லாம் கத்தட்ட போய் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதா உன்னுடைய வேலை. ஜெபிக்க முடியலையா? பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற போராட்டத்தை பார்த்தது போதும், உலர்ந்த எலும்பை பார்த்தது போதும். அதை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நோக்கி பாருங்கள். வெறும் வானத்தை பார்த்தது போதும், மேகத்தை கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அன்றைக்கு பவுலை பார்த்து சொன்ன தேவன் இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன் பலவீனத்தை பற்றி நீ பயப்படாது, உன் பலவீனத்தை பற்றி நீ கவலைப்படாது. அதிலே உதவி செய்யத்தான் நான் இருக்கிறேன். புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கழுக போல புது பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். காண்டாமிருகத்தை போல புது பலத்தை கொடுக்கிறார். பிசாசே, எங்களுடைய பலவீனத்தை காட்டி இன்னும் எங்களை நீ கீழே குடிய பண்ண முடியாது. எங்களை எழும்ப பண்ணுகிற தேவ ஆவியானவர் இருக்கிறார். எங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் இருக்கிறார். இதுவரைக்கும் ஜெபிக்க முடியாதவங்களாம் சொல்லுங்க, என்னால ஜெபிக்க முடியும். இதுவரைக்கும் நான் என் பலவீனத்தை பார்த்து நான் ஏமாந்து போயிட்டேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற ஆவியானவரை இன்றைக்கு நான் பார்க்க விரும்புகிறேன்.
பலப்படுத்துகிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, என்னை எல்லாம் நல்லா ரீசார்ஜ் பண்ணுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. என் பலவீனத்தில் உங்க பலன் பூரணமாய் விளங்கட்டும். சில நேரத்தில் என்னால் ஜெபிக்க முடியல, சில நேரத்தில் வார்த்தை வரமாட்டேங்குது, சில பிரச்சனை மேல பிரச்சனையை பார்க்க பார்க்க எதுக்காக ஜெபிக்கிறதுனே தெரியாம சோர்ந்து போய் படுத்துற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த நேரத்தில் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வீர்கள். இது தேவனுடைய சன்னிதானம். வீட்டில் போய் இப்படி ஜெபிக்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு உற்சாகம் இல்லாமல் போகலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மூடு மாறலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பல காரியங்களை பிசாசு கொண்டு வரலாம். திஸ் இஸ் யுவர் டைம். இது உங்களுடைய நேரம். இப்ப ஜெபம் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இதுவரை யாரெல்லாம் ஜெபிக்க முடியல இருந்தாங்களோ, ஜெபத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம், எங்கள் பலவீனத்தில் உதவி செய்கிற தெய்வம், எங்களை புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. எல்லார் மேலும் ஒரு ஜெப ஆவி வரட்டும், எல்லார் மேலும் ஒரு ஜெப ஆவி வரட்டும். மணிக்கணக்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க கிருபை தாங்க. உங்களை நேசிச்சு உங்க பாதத்தில் அமர உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. அவருடைய பாதத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி நல்ல விடுதலையோடு அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க, அவரை பாடி மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. பாட 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 தேவ பிரச்சனை உங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும், தேவ மகிமை உங்களை மூட ஆரம்பிக்கும். எந்த பிசாசை பார்த்து பயந்தீங்களோ, எந்த காரியம் பலவீனப்படுத்ததோ, நீங்க ஒரு மானை போல துள்ளி குதிப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவனாக. ஏனென்றால் உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஜீசஸ். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இவ்வளவு உற்சாகமா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இவ்வளவு வல்லமையா உங்களுக்குள்ள ஜெபத்தை நடத்தனா, காலையில அந்த 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். இந்த ஜெபத்தில், இந்த பிரசங்கத்துல கர்த்தர் ஏதோ செய்ய போறாருன்னு தெரியும். பிசாசு என்ன ஜெபிக்க விடாம எவ்வளவோ போராடினா, உட்காந்து போராடி போராடி ஜெபம் பண்ணேன். கடைசியில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு எழுந்திருக்க முடியாம 7:45 வரைக்கும் படுத்து கிடந்தேன். எழுந்திருக்க முடியல, சரீரத்துல பலவீனம், கண்ணை திறக்க முடியல. சிஸ்டருக்கும் அதே நிலைமை. அவங்களும் காலையில 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியலன்ட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தாங்க. எழுந்திருக்க முடியல. 7:45 வரைக்கும் எங்களால் எழுந்திருக்க முடியல. ஒரு பக்கம் சரீரத்துல பலவீனம். ஆனா எனக்கு தெரியும், கர்த்தர் ஏதோ சபையில செய்ய போகிறார். கரையை செலுத்திட்டு வந்து நிக்கிறோம், கரையை செலுத்திட்டு வந்து நிக்கிறோம். அந்த ஆவியானவரை அனுபவித்துட்டு வந்து நிக்கிறோம். இன்னைக்கு பலவீனம் இல்ல, அந்த அசதி இல்ல. ஏன் தெரியுமா? ஆவியானவர் அந்த பலவீனத்தை மாற்றி இருக்கிறார். Thank you Jesus. பரிசுத்த பிதாவே, உடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். நீ சொல்ல சொன்ன வார்த்தையை நான் சொன்னதுனாலதான் இங்க கிரியை நடந்திருக்குப்பா. நான் ஏதோ என் அறிவுல இருந்து சொல்லல, சபைக்கு எதை சொல்ல சொன்னீங்களோ அதை நான் சொல்லி இருக்கிறேன். உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி இருக்கிறேன். தைரிய நெஞ்சுடையவர்களாய் கடந்து செல்லட்டும். எந்த பிசாசை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்து, எந்த போராட்டத்தை பார்த்து தளர்ந்து போகாதபடி நல்ல முழங்கால் ஜெபம் பண்ணி, ஆவியில ஜெபம் பண்ணி வெற்றி மேல் வெற்றி பெறுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.